தி கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதுதான் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ், அதாவது சட்டவிரோத குடியேறிகள். இன்னைக்கு நாடு முழுக்கவுமே பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு இந்த சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்ற இந்த வார்த்தை. இதுக்கான அர்த்தம் என்ன? நான் ஒரு இந்தியன், இப்ப நான் இந்தியாவில் இருக்கிறேன். இந்தியாவில் நான் எங்க வேணாலும் இப்ப போக முடியும், அன்லெஸ் 144 இல்லாட்டி ஊரடங்கு உத்தரவு மாதிரியான தடை உத்தரவுகள் பிறப்பிக்காத வரைக்கும் நான் எங்க வேணாலும் போலாம், என்னை யாரும் தடுக்க முடியாது. அதுவே நான் வெளிநாடுகளுக்கு போறேன் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு எனக்கு பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், இந்த மாதிரியான நிறைய டாக்குமெண்ட்டுகள் வேணும். இது எதுவுமே இல்லாம நான் ஒரு நாட்டுக்குள்ள நுழையிறேன் அப்படின்னா நான் தான் சட்டவிரோத குடியேறி. இந்த சட்டவிரோத குடியேறிகள் பிரச்சனை எல்லா நாட்டிலுமே ஏதாவது ஒரு வகையில இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஏழை நாடுகள், பணக்கார நாடுகள் அப்படின்ற வித்தியாசம்லாம் இல்லை. ஏதாவது ஒரு காரணத்துக்காக இப்படியான சட்டவிரோத குடியேறிகள் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சுகிட்டே தான் இருக்கிறாங்க. அவ்வளவு ஏன், இந்தியாவிலையும் லட்சக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் இப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 10 நாட்களுக்கு முன்னாடி கூட திருப்பூர் மாவட்டத்துல வங்கதேசத்தை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் 100கணக்கானவர் கண்டறியப்பட்டதை நம்ம பார்த்திருப்போம். மும்பையில பிரபல பாலிவுட் நடிகரான சைஃப் அலிகான் மீது கத்தி குத்து நடத்தின அந்த நபர் ஒரு வங்கதேசத்தை சேர்ந்த சட்டவிரோத குடியேறி அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்குது. இப்பவுமே வடகிழக்கு மாநிலங்கள்ல ஏராளமான சட்டவிரோத குடியேறிகள் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஒரு மியான்மர், இந்த மாதிரியான பல நாடுகள்ல இருந்து வராங்க. இதுல அதிகமா வங்கதேசத்துல இருந்து தான் இந்தியாவுக்கு சட்டவிரோத குடியேறிகள் அதிக எண்ணிக்கையில வரதை பார்க்க முடியுது. சரி, இவங்க ஏன் வராங்க? ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் வேணும், நல்லா சம்பாதிக்கணும், ஊர்ல இருக்கக்கூடிய தங்களது நாட்டுல இருக்கக்கூடிய தங்களது குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். சரி, அந்த நாட்டுல வாய்ப்புகள் இல்லையா? இல்லாததுனாலதான் இங்க வராங்க. வங்கதேசத்துல இப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியுமே அங்க எக்கனாமிக் அப்படின்றது பெரிய அளவுல ஸ்டேபிளா கிடையாது. அதனால இந்தியாவுக்கு வந்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற காரணம் தான் மிக முக்கியமான காரணம். அப்படி இந்தியர்கள் இந்தியாவில விட அதிக அளவுல சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சட்டவிரோத குடியேறிகளா பல நாடுகளுக்கு போறாங்க. அப்படி அவங்க போறதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கிறது தான் அமெரிக்கா. வெறும் இந்தியர்கள் மட்டும் இல்ல, தெற்காசியாவை சேர்ந்த பெரும்பாலான நாட்டை சேர்ந்தவங்க, பல உலக நாடுகளை சேர்ந்தவங்க சட்டவிரோத குடியேறிகளா போகணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பு, இந்தியாவுடைய ஒரு ரூபாய்க்கான மதிப்பும் அமெரிக்காவுடைய ஒரு டாலருக்குமான அந்த இடைவெளி அப்படின்றதே இதுக்கான காரணத்தை நமக்கு எந்த பதிலும் சொல்லாம தெளிவா புரிய வைக்கும். அமெரிக்காவில் $1 சம்பாதிச்சா போதும், இந்தியாவில் கிட்டத்தட்ட அது 86 ரூபாய். அமெரிக்காவுடைய குறைந்தபட்ச ஊதியம், அதாவது மினிமம் வேஜ், ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட $1530 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை விட குறைவான சம்பளத்துக்கு இந்தியர்கள் அங்க வேலைக்கு தயாரா இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களும் அங்க இருக்கக்கூடிய தனிநபர்களும் இப்படியான சட்டவிரோத குடியேறிகளை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம், ரொம்ப குறைவான கூலி கொடுத்தா போதும், நிறைய வேலை வாங்கலாம், எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அவங்களை எந்த இஷ்டத்துக்கும் அடிமை மாதிரியும் நடத்தலாம். இந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த பல முன்னணி நிறுவனங்களே அந்த நிறுவனங்களுக்கு இப்படியான சட்டவிரோத குடியேறிகளை தான் பணியில் அமர்த்துறாங்க. அதனால உள்ளூர் மக்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பு கிடைக்காம போகுது அப்படின்ற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளா இருக்கு. அதனாலதான் அமெரிக்க அதிபர் வேட்பாளரா போட்டியிட்ட போதே டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து இந்த வாசகத்தை, அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படின்ற அந்த ஸ்லோகனை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்படி குறைந்த ஊதியமா இருந்தாலும் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஊதியமா தான் பார்க்கப்படுது. அங்க ஒரு மாசத்துக்கு $1000 வரைக்கும் ஒரு இந்தியன் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருடங்கள்ல இங்க ஒரு லட்சாதிபதியா மாறிட முடியும். அதனாலதான் பெரும்பாலும் இப்படியான சட்டவிரோத குடியேறிகள் அமெரிக்காவுக்கு போறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. சரி, எப்ப இது பிரச்சனையா மாற ஆரம்பிச்சது அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாகவே இப்படியான சட்டவிரோத குடியேறிகளா இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல அதை அவங்க சரியா கவனிக்க தவறினாங்க. எப்படின்னா, ஸ்டூடெண்ட் விசாவோ இல்லாட்டி சுற்றுலா பயணி மாதிரியாகவோ அமெரிக்காவுக்கு போவாங்க,
விசா வாங்கிட்டு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வகையான விசாக்கள் இருக்கு. இதுல இந்த ஸ்டூடெண்ட் விசா, டூரிஸ்ட் விசா எல்லாம் ஆரம்ப காலகட்டங்கள்ல ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடியதா இருந்தது. அப்படி வாங்கிட்டு போறவங்க அந்த காலக்கெடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு திரும்ப வராம அமெரிக்காவிலே அங்கங்க போய் தலைமறைவாயிருவாங்க. ஒரு சில வருடங்கள் கழிச்சு அவங்களுடைய எங்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான வேற போட்ஸ் கிடைக்காம போகும் பட்சத்துல அவங்க அந்த ஊர்லயே செட்டில் ஆயிருவாங்க. பிறகு அங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளை தவறா பயன்படுத்தி டாக்குமெண்ட்ஸ்களை வாங்கி அங்கேயே சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிடுவாங்க. இது அந்த நாட்டுல பெரும் பிரச்சனையா மாற ஆரம்பிச்சது. குறிப்பா இந்த மாதிரி சட்டவிரோத குடியேறிகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் பொழுது, ஏன்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்றது இருக்காது. ஏன்னா அவங்ககிட்ட போதுமான டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஒருவேளை வேலை ரொம்ப கடுமையா வாங்கப்படும் பட்சத்துல அவங்க வேற இடத்துக்கு மாறுவாங்க. ஆனா சுலபமா வேலை கிடைக்காம இருக்கும் பொழுது அவங்க தவறான வழிகளில் ஈடுபட தொடங்குவாங்க. ஒரு போதைப் பொருள் கடத்தல் தொடங்கி பல விஷயங்கள்ல இத்தகைய சட்டவிரோத குடியேறிகள் தவறான வழியில பயன்படுத்துறது அமெரிக்காவில் ரொம்ப நாளாவே பிரச்சனையா இருந்தது. அதனாலதான் இந்த விசா வழங்கக்கூடிய முறையை கடுமையாக்குனாங்க. சென்னையில இருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போறதுக்காக விசாவுக்கு அப்ளை பண்றாருன்னா அவருடைய காத்திருப்பு காலம் குறைந்தபட்சம் 482 நாட்கள். இதுவே டெல்லியில இருந்து பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 430 440 நாட்கள் வரைக்கும் காத்திருப்பு இருக்கு. இது பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில இதுக்கான புள்ளி விவரங்கள் கடந்த ஆண்டு மிக தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பவும் நெட்ல இருக்கு, யார் வேணாலும் போய் படிக்கலாம். இப்படி ஒரு நாட்டுக்கு விசா வாங்கிட்டு போறதுக்கான காத்திருப்பு காலம் இவ்வளவு பெருசா இருக்குதுன்றதுனால இந்த காத்திருப்பு காலத்தை இந்த இந்தியர்கள் பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, நான் இந்தியர்கள் பொதுவா சொல்றேனே, யாரு தாங்க அதிகமா போறது? இந்தியாவை 3வது முறையாகவும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய முகமா இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா ஆட்சி செஞ்ச, இப்ப வரைக்கும் அந்த மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தொடரக்கூடிய குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இப்படியான சட்டவிரோத குடியேறிகளா அமெரிக்காவுக்கு போடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையில முக்கிய இடங்கள்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட முதல் 2 இடங்கள்ல இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல இருந்தும் ஏராளமான எண்ணிக்கையில இப்படியான இளைஞர்கள் நிறைய பேர் சட்டவிரோதமா அமெரிக்காவுக்கு குடி போறதுக்கு தொடர்ச்சியான முயற்சிகளை ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரங்களை ஓரளவுக்கு சரி பார்க்கிற மாதிரிதான் இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோத குடியேறிகள்னு கண்டறியப்பட்டு அனுப்பப்பட்ட 104 பேர்ல 33 பேர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இன்னொரு 33 பேர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கிறாங்க. சரி, இவங்க எந்த வழியில போறாங்க? விசா கிடைச்சு போறது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னொரு வழியில அவங்க உள்ள போறாங்க. அந்த வழி அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. இதுக்காக இவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த பாதை அப்படின்றது ரொம்பவும் கொடூரமான விஷயம். இதை பத்தின நிறைய டீடைல்ஸ் பாலிவுட்ல ஷாருக் கான் நடிப்புல வெளிவந்த டங்கி திரைப்படத்துல இன்னும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நல்ல திரைப்படம், தேவைப்படுறவங்க அதை போய் பார்க்கலாம். சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் இதை சுலபமா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். டெல்லியிலிருந்து துபாய்க்கு போவாங்க, துபாயிலிருந்து ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு ஏதாவது ஒரு போவாங்க, அங்க இருந்து லத்தீன் அமெரிக்கா நாடுகள், அதாவது ஈக்வெடார், பொலிவியா, கயானா, பிரேசில், வெனிசுலா இந்த மாதிரியான லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஏதாவது ஒரு நாடுகளுக்கு போய் அங்க இருந்து தரைமார்க்கமா அவங்க மெக்சிகோக்கு போவாங்க. பிறகு மெக்சிகோவில் இருந்து சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள குடியேறுவாங்க. இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா இது நடைமுறையில ரொம்ப ரொம்ப கொடூரமானது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்ட சட்டவிரோத குடியேறின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 104 பேர்ல ஒருத்தர் ஜஸ்வந்த் சிங் அப்படின்ற பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த 36 வயதானவர். இவரு கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இப்படியான தவறான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுக்காக அவரு ஏஜென்ட்டுகளுக்கு 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 11 மாதங்களுக்கு மேலா இப்படியான கடுமையான பயணத்தை செஞ்சு மெக்சிகோவுக்கு போய் அமெரிக்க அதிகாரிகள்கிட்ட மாட்டி அவர் இப்போ நாடு கடத்தப்பட்டிருக்கிறாரு. சரி, 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவர் அமெரிக்காவில் எத்தனை நாள் இருந்தாரு தெரியுமா? வெறும் 10 நாள். ஆமா, அவர் அமெரிக்காவுக்குள்ள நுழையணும் அப்படின்னு நினைச்ச அந்த நேரத்திலேயே அதிகாரிகள் அவங்கள பிடிச்சு டிடென்ஷன் சென்டர்ஸ்ல வச்சு, அதுக்கப்புறமா நாங்க உங்களை இந்தியாவுக்கு தான் அனுப்புறோன்ற விஷயம் எதையும் சொல்லாம கையிலையும் காலிலையும் விளங்கிட்டு அவங்கள ஒரு பயங்கர குற்றவாளிகள் மாதிரி நடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த ஜஸ்வந்த் சிங்குக்கு எந்த விதமான ஒரு மூலதனமும் கிடையாது. ஏற்கனவே இருந்த சொத்துக்களை அவர் வித்தாச்சு, நிறைய கடனும் வாங்கியாச்சு. சரி, சம்பாதிச்சிடலாம்ன்ற போன அந்த கனவும் தகர்ந்துருச்சு. இந்தியாவுக்கு எதுவுமே இல்லாத ஆளா, இன்னும் சொல்ல போனா நிறைய கடன்களோட அவர் திரும்பி வந்திருக்கிறார். இப்படி ஏராளமானவருடைய கதை தொடர்ச்சியா இருக்குது.
இதுல நிறைய பேருடைய கதை வெளியே தெரியாமையே போயிடும். நான் சொன்னேன்ல, இந்த பனாமா வழியா போவாங்க, வெனிசுலா வழியா போவாங்க, மெக்சிகோல வழியா போவாங்கன்னு. இது எதுவும் ஒரு நேஷனல் ஹைவேல கார் பிடிச்சு போற மாதிரியான பயணமா கிடையாது. அடர்ந்த காடுகள், ரொம்ப மோசமான விலங்குகள் இருக்கக்கூடிய பாதைகள், பயங்கரமான ஆறுகள் ஓடக்கூடிய இடங்கள் வழியா தான் இவங்க இந்த பயணங்கள்ல போவாங்க. சுகாதாரமான சூழல் இருக்காது, சரியான குடிதண்ணீர் இருக்காது. அப்படியான சூழல்ல அவங்க பாதிக்கப்படுவாங்க. இதை விட கொடூரமான விஷயம், இந்த மாதிரியான இல்லீகல் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பேருமே அந்த பாதையில இன்னொரு பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. அதுதான் உலகத்திலேயே மிக மோசமான மிருகங்கள் வாழக்கூடிய இடம். ஆமாங்க, மனிதர்கள் தான் அந்த மிருகங்கள். ஏற்கனவே இவங்க இப்படியான இல்லீகல் இமிகிரன்ஸா ஏதோ ஒரு வெளிச்சத்தை நோக்கி, ஏதோ ஒரு நம்பிக்கையோட இழந்த எல்லாத்தையும் மீட்டணும் அப்படின்ற ஒரு கனவுகளோட போகக்கூடியவங்களை இந்த மனிதர்கள் கொள்ளையர்கள் ரூபத்துல வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அத்தனையுமே பறிச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனா காலில் போட்டிருக்க ஷூவை கூட விட மாட்டாங்க அப்படின்னு இப்படியான இல்லீகல் இமிகிரன்ஸ் இந்தியாவுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய கதைகள் ஏராளமா இருக்கு. ஏற்கனவே இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள், மெக்சிகோ மாதிரியான நாடுகள்ல தட்பவெட்ப சூழல் மிக மோசமா இருக்கும். அப்படி சரியான உடை இல்லாம, சரியான சுகாதாரமான சூழல் இல்லாம நிறைய பேர் உடல் நலம் பாதிக்கப்படுவாங்க. ஒரு 30-40 பேர் கொண்ட ஒரு குழு போறாங்கன்னா அதுல 1-2 பேருக்கு இப்படி உடல் நலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்காக மிச்சம் இருக்கக்கூடியவங்க யாருமே காத்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி உடல் நலம் பாதிக்கப்படுறவங்க ஏதாவது ஒரு கட்டத்துல உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல் அங்கேயே தூக்கி வீசப்பட்டுரும். இல்லாட்டி ஏதாவது ஒரு காட்டுலயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மலையிலயோ தோண்டி புதைக்கப்பட்டுட்டு உங்களோட பாதை போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இப்படியான ஒரு நபர் எங்க இருந்தாரு, அவர் என்ன ஆனார் என்ற எந்த தகவலுமே இருக்காது. மிக முக்கியமான காரணம், இவங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே அந்த இந்த ஏஜென்ட்டுகள் அப்படின்றவங்க தான் இதுல மெயின் ரோல் பிளே பண்றாங்க. வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் புரளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலாதான் உலகம் முழுக்கவுமே இவங்க செயல்படுறாங்க. ஒரு நபர் 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு செலவு பண்றாரு அப்படின்னா எத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுவதிலும் இருந்து அமெரிக்காவுக்குள்ள போகணும்ன்ற கனவோட வந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பணம் புழங்கக்கூடிய ஒரு அமைப்பா, ஒரு மார்க்கெட்டா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஏஜென்ட்டுகள் அங்கங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல லஞ்ச லாவண்யம் அப்படின்றது இந்தியா மாதிரியே எல்லா நாடுகள்லயும் இருக்கும். அப்படி இவங்க கொடுக்கக்கூடிய பணங்களை இந்த ஏஜென்ட்டுகள் உள்ளூர் அதிகாரிகளுக்கு கொடுத்து சரி கட்டி ஒரு மாதிரி இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவிலையும் இந்த ஃபென்சிங் அப்படின்றது மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லை கிட்டத்தட்ட 3140 கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு பாதையா இருக்கு, நீண்ட ஒரு வழித்தடமா இருக்கு. இது முழுக்கவுமே இரும்பு கம்பிகள், முட்கம்பிகள் சுற்றப்பட்ட ஃபென்சிங் வச்சிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் கடந்த முறை ஆட்சிக்கு வந்த போதே இந்த மெக்சிகோவோட எல்லை பகுதிகள் மொத்தத்தையும் நான் சுவர் எழுப்பி தடுக்க போறேன்னு சொல்லி அதுக்கான வேலைகள் எல்லாமும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இந்த அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தோ இல்லாட்டி இவ்வளவு பெரிய தூரத்தை எல்லா நேரமும் கண்காணிக்கிறது அப்படின்றது முடியாத காரியம். அப்படி அந்த அதிகாரிகள் அசந்திருக்கக்கூடிய நேரத்துல சரியான நேரத்தை பயன்படுத்தி இந்த முள்வேலிகளுக்கு அந்த பக்கமா எப்படியாவது இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை தள்ளி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க எந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்றதெல்லாம் சிக்கல். எல்லையில நிறைய பேர் மாற்றாங்கன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் சில நாட்கள்லயோ சில மணி நேரங்கள்லயோ மாட்டிக்கிறவங்களும் ஏராளமானவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அத்தோட நிர்கதியா முடிஞ்சிடும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சரி, இந்த சட்டவிரோத குடியேறிகள் இப்படியான கடுமையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அவங்க சாதிக்கிறது என்ன? அவங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறது, அவங்க குடும்பத்துக்கு தேவையான பணங்காசுகளை அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனா அதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய விலை அப்படின்றது நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. ஏன் இந்த 104 பேர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட 40 மணி நேரத்தையே பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல நிறைய பேர் சொல்லும் பொழுது எங்களுடைய இருக்கையை விட்டு கூட எங்களால நகர முடியல, எங்களை அரெஸ்ட் பண்ண மாதிரிதான் உட்கார வச்சிருந்தாங்க, டாய்லெட்ஸுக்கு போறதுக்கு கூட பல தடவை நாங்க கேட்க வேண்டியதா இருந்தது. இதுல ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா 6 வயது குழந்தை கூட இப்படி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அந்த குழந்தையும் இதே மாதிரி கிட்டத்தட்ட 10 மாதம் 11 மாதம் கடுமையான பாதைய பயணிச்சு அந்த இடத்துக்கு போய் தான் மாட்டியிருக்கிறாங்க. இதுல எத்தனை குழந்தைகள் இறந்து போனாங்க, இதெல்லாம் நினைக்கும் போதே நம்ம நெஞ்சே பதறுது. எனவே இந்த மாதிரியான தவறான பாதைகளை பெரும்பாலும் பயன்படுத்தாம தவிர்க்கணும். நீ எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு சுலபமா பேசுவ, கஷ்டத்தை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வலி புரியும் நீங்க சொல்லலாம். என்னுடைய வேலை எடுத்து சொல்றது, அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது உங்களுடைய வேலை.
இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யாராவது இந்த மாதிரியான இல்லீகல் இமிகிரண்டா போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசை ஒரு துளி மாத்திக்கணும்னு யோசிச்சீங்கன்னா கூட அது எனக்கு கிடைச்ச வெற்றியா இருக்கும். அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் போய் சிக்கிடக்கூடாது அப்படின்னா இத்தகைய யோசனையை முன் வச்சு யாராவது உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த பாருங்க. சரி, இதை தனிநபர்கள் சார்ந்த பிரச்சனையா மட்டும் நம்ம ஒதுக்கிட முடியுமா? அரசாங்கங்கள்கிட்ட எந்த விதமான பொறுப்பும் இல்லையா அப்படின்னா நிச்சயமா இதுல அரசாங்கங்களுடைய பொறுப்பு தான் பிரதானமா இருக்கு. தேவையான வாழ்விட வசதிகள் இங்கேயே செய்து தரப்படும் பட்சத்துல, போதுமான ஊதியம் கிடைக்கும் பட்சத்துல, போதுமான வேலை வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துல இப்படியான உயிரை பணயம் வைக்கக்கூடிய ஒரு பயணத்தை யாருமே முன்னெடுக்க யோசிக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான ஒரு கட்டமைப்பையும் இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு மிக்க இந்த மனப்பான்மையை மாற்றக்கூடிய விஷயங்களை இந்திய அரசாங்கங்கள் எந்த மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி அதை முன்னெடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை இம்மீடியட்டா தடுக்கிறதுக்கு பெரிய அளவிலான பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும். ஒரு காலத்துல எய்ட்ஸ் நோய் பத்தின ஒரு பெரிய விழிப்புணர்வை எப்படி இந்தியா முழுக்க செஞ்சாங்களோ, குடும்ப கட்டுப்பாடுக்கு தேவையான விஷயங்கள் பத்தின எப்படி ஒரு பெரிய விழிப்புணர்வை செஞ்சாங்களோ, அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாம மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த இல்லீகல் இமிகிரண்ட் அப்படின்ற இந்த ஒரு வரைமுறையை மாற்றி அமைக்கிறதுக்கு தேவையான போதுமான நடவடிக்கைகளை அனைத்து அரசாங்கங்களும் ஒன்றிணைஞ்சு எடுக்கணும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது யோசனைகள் இருக்கு, இதை செஞ்சா இதை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல யோசனைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மற்றொரு தலைப்புல இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.